குட் பேட் அக்லியோட டீசர் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல ஏகே நிறைய கெட்டப்ல வந்திருப்பாரு. அதுல பர்டிகுலரா இந்த ஒரு சீன்ல அவர் போட்டிருந்த இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எவ்வளோன்னு பார்க்க போகும்போது தான் தெரிஞ்சுது அந்த ஷர்ட்டோட காஸ்ட் 1,80,000 ரூபாய். ஏன் அவ்வளோ காஸ்ட்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது மஸ்கினோ அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. ஓகே, அப்போ அந்த பிராண்டோட மற்ற ஷர்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த வெப்சைட்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது எல்லா கிளாத்துமே அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். இது ஒரு நார்மல் பிளெயின் ஒயிட் ஷர்ட். ஆனா அந்த கையோட ஸ்லீவ்ல மட்டும் வாட்ச் போட்டிருக்க மாதிரி ஒரு பிரிண்ட் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த ஷர்ட்டோட காஸ்ட் 1,10,000 ரூபாய். அது கூட பரவாயில்ல. இந்த ஷர்ட்டை பாருங்க, நார்மல் லைட் ப்ளூ கலர் ஷர்ட். ஆனா பாக்கெட்ல ஒரு பென் இருக்க மாதிரியும் அந்த பென்னில இருந்து ப்ளூ கலர் இங்க் லீக் ஆன மாதிரியும் ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கும், அவ்வளவுதான். இந்த ஷர்ட்டோட காஸ்ட் 80,000 ரூபாய். இப்படி இந்த பிராண்ட்ல இருக்கிற எல்லா ஷர்ட்டுமே டிஃபரெண்டா வியர்டா ஆனா ரொம்ப ஹை காஸ்ட்ல இருந்துச்சு. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, கண்டிப்பா பிராண்ட் வேல்யூ இல்லாம இந்த மாதிரி ஷர்ட்டை இவ்வளோ காஸ்ட்ல அவங்களால நிச்சயமா விற்க முடியாது. அப்படி இந்த பிராண்ட்ல என்ன இருக்கு, இந்த பிராண்டை யார் ஆரம்பிச்சாங்க, என்ன ஏதுன்னு இந்த பிராண்ட் பத்தி நான் பண்ண ரிசர்ச்சை தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிராண்டோட ஃபவுண்டரோட பேரு பிராங்கோ மொஸ்கினோ. பிராங்கோட அப்பா ஒரு அயன் ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஆனா பிராங்குக்கு பெயிண்டிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. தான் ஒரு பெயிண்டர் ஆகணும்னு நினைச்சாரு. ஆனா பிராங்கோட அப்பா அதெல்லாம் முடியாது, நீ ஃபேமிலி பிசினஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு பிராங்கை கட்டாயப்படுத்துறாரு. இங்கேயே இருந்தோம்னா தான் பேஷனை தன்னை ஃபாலோ பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிராங்க் வீட்டை விட்டு ஓடி போறாரு. வீட்டை விட்டு ஓடி போன அவரு தான் பேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆர்ட்ஸ் அகாடமில ஜாயின் பண்ணி ப்ரொஃபஷனலா பெயிண்டிங் கத்துக்கிறாரு. வீட்டை விட்டு ஓடி போறது கோர்ஸ் ஜாயின் பண்றவரையும் ஓகே, ஆனா அந்த கோர்ஸுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும், தங்குற இடத்துக்கு ஒரு ரெண்ட் கொடுக்கணும், அதுக்கு காசு தேவைப்படும்ல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாத பிராங்க் பார்ட் டைம் ஜாப் தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படி பார்ட் டைமா அவருக்கு கிடைச்ச வேலை தான் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன். ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன்னா என்னன்னு நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது இந்த ட்ரெஸ் டிசைனர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு டிசைனை ஃபைனல் பண்றதுக்கு 1000லேருந்து 2000 டிசைன் வரையும் டிசைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 1000 டிசைனையுமே கிளாத்ல செஞ்சு பார்த்தாங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெயிண்டிங் தெரிஞ்ச ப்ரொஃபஷனலான பெயிண்டிங் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பார்ட் டைமா ஹையர் பண்ணி எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த 1000 ஐடியாவையுமே பெயிண்டிங்கா வரைஞ்சுப்பாங்க. வரைஞ்சு அதுல எது நல்லா இருக்கு அப்படின்னு ஃபில்டர் பண்றதை எடுத்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டா டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க்குக்கு தான் ஆர்ட்ஸ் அகாடமில ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ண பிராங்கோவை பார்ட் டைமா ஹையர் பண்றாங்க. நல்லா கவனிங்க, இப்போ வரையும் பிராங்கோட எய்ம் ஒரு பெயிண்டர் இல்ல ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான். பார்ட் டைம் ஒர்க்ல ஜாயின் பண்ணி தான் முதல் தடவையா இந்த ஃபேஷன் வேர்ல்டுல தான் கால் தடத்தை பதிக்கிறாரு. அவங்க சொல்ல வரைய ஆரம்பிச்சு அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்ச அவரு இதை ஃபுல்லா கத்துக்கிறாரு. சோ கொஞ்சம் வருஷம் கழிச்சு நமக்கே இது நல்லா வருதே, நம்மளே ஒரு ஓன் பிராண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. 1983ல தன்னோட ஃபேமிலி நேம்ல தன்னோட சொந்த பிராண்ட் ஆரம்பிக்கிறாரு. அதுதான் மொஸ்கினோ. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது ஓகே, ஆனா அந்த காலத்திலேயே கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், போல்டு டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி மக்களோட மனசை கவர்ந்து இழுக்கிறாரு. தன்னோட டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸ் எல்லாம் அங்கங்க நடக்கிற ஃபேஷன் ஷோல ரிவீல் பண்றாரு. கொஞ்ச நாள் ஆக ஆக எங்க ஃபேஷன் ஷோ நடந்தாலுமே இந்த பிராண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுதா அப்படின்னு கேட்டு அதுக்குன்னே ஒரு கிரவுட் வர ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா மட்டுமே தங்களோட சேல்ஸை 10 மடங்கு அதிகப்படுத்துறாங்க. அவ்வளவுதான், கொஞ்ச வருஷத்திலேயே இந்த ஃபேஷன் வேர்ல்டுல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு கம்பீரமா உட்காந்துடுறாரு. ட்ரெஸ்ஸோட நிறுத்தினாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறமா ஃபேஷன் ஆக்சசரிஸ், பெர்ஃப்யூம், ஹேண்ட்பேக்னு நிறைய லான்ச் பண்றாரு. எல்லாமே இப்ப நம்ம பார்த்த அந்த ட்ரெஸ்ஸஸ் மாதிரி தான், ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும். இந்த ஷூவோட காஸ்ட் 50,000 ரூபாய், இந்த ஹேண்ட்பேக்கோட காஸ்ட் 53,000 ரூபாய். இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் இந்த ஃபேஷன் வேர்ல்டுல ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கிற இந்த பிராண்ட் உருவானதுக்கு காரணம் இவரு அப்போ பார்ட் டைமா அந்த ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் ஜாபை ஜாயின் பண்ணதுதான். சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவரோட அப்பா இவரை ஓகே நீ உன் பேஷனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்ல இவரு ஓகே நான் ஃபேமிலி பிசினஸே பாக்குறேன் அப்படின்னு இவர் அப்பா கிட்ட சொல்லியிருந்தாருனாலோ இவர் இந்த ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன்ற ஒரு பார்ட் டைம் ஜாபை கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாரு. வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே கண்டிப்பா ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். சோ உங்க லைஃப்லயும் நீங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணீங்கன்னா அது உங்களை சக்சஸை நோக்கி டைவர்ட் பண்ற ஒரு டைவர்ஷனா பாருங்க. வாழ்க்கை அடுத்த செகண்ட்ல நம்மளுக்காக என்ன ஒளிச்சு வச்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது தெரியாத வரையும் தான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏகே டீசர்ல போட்டிருந்த அந்த ஷர்ட்டோட காஸ்ட் வேணா 1,80,000 ரூபாயா இருக்கலாம். ஆனா இன்னும் ஒரே வாரத்துல திருப்பூர்ல அந்த ஷர்ட் 150 ரூபாய்க்கு பிரிண்ட் போட்டு விற்பாங்க. அதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. மறக்காம ஏகே ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.